எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். நான் டாக்டர் ஆர் கௌதம், ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனை திருச்சியில இருந்து. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போற தொகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூரின் தெரப்பி. ஸோ நம்ம உடம்புல வந்து வெளியேற 4 கழிவுகள்ல ஒரு கழிவா வந்து நம்ம நினைக்கிறது வந்து யூரின். ஆனா யூரின் வந்து ஒரு கழிவே கிடையாது அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மிஸ்டர் குப்தா சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நம்ம எடுத்துக்கிற உணவெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் நம்ம உடம்புக்கு பயன்படுதா இருக்கு, எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த காய்கறி, எந்தெந்த பழங்கள் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நம்ம உடம்புல வந்து சத்தா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி தேவையில்லாதது வந்து கழிவா வெளியேறும். அப்ப தேவையில்லாதது கழிவா வெளியேறும் போது மோஷன் வழியா வெளியேறுது, யூரின் வழியா வெளியேறுது, ஸ்கின்ல வந்து வேர்வை மூலியமா வெளியேறுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சு காத்து வழியா கார்பன் டை ஆக்சைடை வெளியேறுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு இது யூரின் வழியா வெளியேறுது. ஸோ இந்த யூரின் வழியா வெளியேறதை ஏன் நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம உடம்புல வந்து கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 78% வந்து நீர்னால ஆக்கப்பட்ட உடம்பு நம்ம உடம்பு. அப்படி நீர்னால ஆக்கப்பட்ட உடம்பு வந்து நம்ம அதிகமா வந்து யூரின் யூரின் மூலியமா யூரினும் இந்த குடிக்கிற நீரும் ரெண்டுமே சமமானதுதான். எப்ப வந்து இந்த யூரின் வந்து ஃபில்ட்ரேஷன்ல வெளியே வரும்போது அதுல வந்து சில பயோகெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த பயோகெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது சோடியம், குளோரைட், பைகார்பனேட், பொட்டாசியம், ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் நிறைய நம்மளோட யூரின்ல இருக்கும். இந்த யூரின்ல இருக்கக்கூடிய மினரல்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ எப்போ அதோட நிலையை வந்து மீறுதோ இல்ல அந்த நிலையில இருந்து கம்மியாவும் இருக்கும், அப்ப அதை வந்து நம்ம வந்து அசிடிக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நீங்க யூரின் டெஸ்ட் நிறைய பேர் பார்க்கும்போது உங்களோட யூரின் வந்து அசிடிக்னு இருக்கும். பஸ்ஸல் 2 to 3 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட யூரின் டெஸ்ட்ல நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை சரியா எடுக்கும்போது அந்த நம்ம ஒரு நீர்னால் ஆக்கப்பட்ட நம்ம உடம்பு வந்து இதே நீரை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பும் போது அதுலயுமே இதே மினரல்ஸ் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஆனா மோஷன் வழியா போகும்போதோ ஸ்கின் வழியா வெளியே போகும்போதோ இந்த மினரல்ஸும் பயோகெமிக்கல் காம்பனன்ஸும் அதுல ப்ரெசன்ட் ஆகியிருக்காது. அதுதான் மிக முக்கியமான காரணம். அப்ப அந்த யூரின்ல இருக்க பயோகெமிக்கல் காம்பனன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே திரும்பவும் நம்ம இன்டேக்ல எடுக்கும்போது ஒன்ஸ் அகைன் அது வந்து டைஜஷனுக்கு போகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இயற்கை மருத்துவத்துல இருந்து நம்ம வந்து ஒரு நல்ல குறிப்பு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவை குடி, நீரை உண். அப்ப இந்த உணவை குடி அப்படிங்கும்போது நம்ம வாயிலேயே மசிச்சு நம்ம வாயில இருக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ்ல வந்து மசிச்சு மாவாவும் நீராவும் தான் நம்ம உடலுக்கு அனுப்புவோம். நீரை உண் அப்படிங்கும்போது நம்ம அந்த நீர் லைக் தண்ணி, ஜூஸ் இது எல்லாமே நீர் சம்பந்தமானது. அப்ப அந்த நீரா இருக்கக்கூடியத ஒரு கொதிக்கிற டீ குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி ஸ்லோவா குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது நம்ம உதட்டுல இருக்கக்கூடிய வாயில இருக்கக்கூடிய எச்சில் மூலியமா அது மிக்ஸ் ஆகி நம்ம வயிற்றுக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த யூரினை நம்ம இன்டேக்ல எடுக்கும்போது ஒன்ஸ் அகைன் சலைவரி அமிலேஷன்ல அப்சார்வ் ஆகி தொண்டை வழியா வயிற்றுக்கு போய் வயிற்றுல இருக்கக்கூடிய எச்சிஎல் செக்ரேஷன்ல அப்சார்வ் ஆகி வயிற்றுல ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் நடந்து, ரெண்டாவது சிறுகுடல ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் நடந்துதான் அது லிவருக்கு போய் மெட்டபாலிசம் ஆகி ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கப்படும். அப்ப அதுலயுமே திரும்பவும் ஒரு வேஸ்ட் இருந்தாலும் அந்த வேஸ்ட்டை வந்து அது மோஷன் மூலியமாவோ ஸ்வெட்டிங் மூலியமாவோ எலிமினேட் பண்ணிடும். இதுதான் நம்மளோட உடல் அமைப்பு. இப்ப இந்த யூரின் வந்து எப்ப கெட்டதா மாறும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்ல அதிகமா வறுத்து எடுக்கக்கூடிய உணவுகளோ இல்ல அசைவ உணவுகளோ இல்ல ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு, ஏன்னா காய்கறி அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து நம்ம என்ன சொல்லலாம், சவப்பெட்டின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா உயிர் உள்ள எதையுமே அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து வைக்க முடியாது. அப்ப ஏதாவது ஒரு ஒரு பொருள் ஒரு உயிர் இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வைங்களேன். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு திரும்ப அதை ரீயூஸ் பண்ணும்போது அதுல திரும்ப அதே மாதிரியே உயிர் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எடுத்து சாப்பிட்றதுலையோ நம்ம உணவு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறது நல்லது. இப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து ஏதோ ஒரு சின்ன கோழி குஞ்சு இருக்குன்னா அந்த கோழி குஞ்சு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது உயிர் இருக்குமா? அது இறந்துரும். இப்போ டெட் பாடி எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சவப்பெட்டியில வைக்கிறாங்க. அது என்ன ஆகும், அது வந்து அதே பக்குவமான நிலையில ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வராம பாதுகாத்துக்கும். இவ்வளவுதானே தவிர அது உள்ளுக்குள்ளார அந்த ஆத்மான்ற ஒரு சக்தி இருக்காது. இதே பழம் காய்கறிகளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான விஷயங்கள்லாம் அதுலயுமே நடக்கும். அதுல நம்ம வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாங்குறதுன்றத மரத்துல இருந்து எடுக்கும்போது அந்த மரத்துல இருக்கக்கூடிய உயிர் சக்தி வந்து அந்த பழம் காய்கறியில இருக்கும். அதை நம்ம அப்படியே எடுக்கும்போது
அந்த பழத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ன்ற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு டைரக்டா கிடைக்கும். ஆனா அதுவே ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கும்போது அந்த சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உணவை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடணும். ஸோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கக்கூடாது. மண்பானையில வச்சு ஒரு ஈர துணியால சுத்தி எடுக்கும்போது கூட அது அது வந்து அந்த கழிவா வந்து மாறாது அந்த உணவு. ஏன்னா அந்த தண்ணி ஊத்தி ஊத்தி தான் அந்த செடியை நம்ம வந்து பூமியில இருந்து வளர்க்குறோம். அப்ப அந்த தண்ணியால் சுத்தி வைக்கும்போது அந்த உணவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அந்த உணவை நம்ம எடுக்கும்போது அந்த உணவுனால எந்த ஒரு கெடுதலுமே வராது. அந்த உணவை எடுத்து வரக்கூடிய யூரினை நம்ம டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்த டயத்துல 4 to 6 மணிக்குள்ளார ஒரு மிடில் ஸ்ட்ரீம் யூரினை நம்ம எடுத்து குடிக்கும்போது நம்ம உடம்புல எந்த ஒரு பாதிப்பு வராம ஒரு பிரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய யோகா புக்ல வந்து ஆஹ் டாக்டர் சிவானந்த சரஸ்வதி அவர் சொல்லியிருப்பாரு. ஆசன பிராணாயாம முத்ரா பந்தான்ற புக்லயும், ஸோ ஹத்த யோகா அப்படின்ற புக்லயும் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துல ரிஷிஷும் முனிவர்ஸும் ரொம்ப நீண்ட நேரம் வந்து மெடிடேஷன்ல வந்து இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க நீண்ட நேரம் அந்த மெடிடேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தண்ணி தண்ணிக்கு அடுத்தது வந்து யூரின் தான். ஏன் அப்படின்னா அவங்க அந்த நேரத்துல வந்து அந்த காட்டுல வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிகபட்சம் போனா பழங்கள் கிடைக்கும் மரத்துல இருந்து. இல்ல அப்படின்னா தண்ணி குடிப்பாங்க. இயற்கையா வருது. அவங்க எந்த ஒரு ஒரு உயிரினத்தையும் அழிச்சு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அதிகமா அந்த தண்ணியே குடிப்பாங்க. தண்ணி இல்ல அப்படின்னா அவங்க சிறுநீரை எடுத்து தான் அவங்க வந்து நீண்ட நாள் வாழ்ந்தாங்கன்ற ஒரு ரெக்கார்டே நம்ம கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா யூரின் இன்டேக் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பசி வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுக்காது. ஏன் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் யூரின்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் வந்து யூரின்ல ஏற்கனவே ஒரு தடவை காமிச்சிருக்கேன். இன்னொரு கிளாஸ்லயே நான் உங்களுக்கு காட்டுறேன். யூரின்ல வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ரெக்கார்டே இருக்கு. அமெரிக்கன் சயின்டிஸ்ட் டாக்டர் ஹென்ரின்றவங்க வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூரின்ல இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே திரும்பவும் நம்ம மவுத்துலயே எடுக்கும்போது திரும்ப ஒன் ஃபேஸ் ஆஃப் டைஜஷன் போறனால நம்மளுக்கு திரும்ப பசி எடுக்காது அப்படின்றாங்க. அதனாலதான் கேன்சர் பேஷண்ட்டுக்கு, ஸ்கின் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு மெயினா நம்ம வந்து யூரின் தெரப்பி வந்து கொடுப்போம். ஏன் அப்படின்னா வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பசியே எடுக்காது. எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப எதுவுமே பசிக்காம எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த யூரினையும் அவங்களுக்கு அதிகமா நீர் ஆகாரம் தான் கொடுக்க சொல்லுவாங்க. அப்ப அந்த தண்ணியையும் யூரினையும் நம்ம ரிப்பீட்டடா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கெட்ட செல் எல்லாத்தையுமே இந்த யூரின் போய் ஒன்ஸ் அகைன் அதோட இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி மூலியமா அடிச்சு, அதாவது சண்டை போட்டு அதை எலிமினேட் பண்ணும். அப்ப அதை சண்டை போட்டு எலிமினேட் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கும் அப்படின்றது வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு உண்மை. அப்ப நம்மளுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸா இருந்தாலுமே நம்ம யூரினை எடுத்துக்கிறது மூலியமா எந்த தப்புமே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்ம கை காலில் அடிபட்டு இருந்துச்சுன்னா யூரினை பிடிச்சி ஊத்து அப்படின்பாங்க. ஸோ நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நானே செல்ஃபா கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, நம்ம யூரினை எடுக்கும்போது கண்டிப்பா சொல்றேன், நாள் மதியானம் நைட்ல இருந்து நான் வந்து நாளை காலையில யூரின் எடுக்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு மதியானமும் இன்னைக்கு நைட்டும் நான் அசைவ உணவு எடுக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடிய ஃபுட் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிறது, காய்கறி ஜூஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அட்வைசபிளான ஒரு விஷயம். அப்ப இப்பேற்பட்ட யூரினை நீங்க எடுக்கும்போது உடம்புல வந்து திரும்ப பாதிப்பு வரும் நீங்க பயந்தீங்க அப்படின்னா உங்களோட தகவலுக்கு சொல்றேன். நம்ம வந்து ஸ்கின் டிசீஸ்க்காக இப்போ ஸ்கின் டிசீஸுக்குன்னு சில பேர் மாத்திரை போடுவீங்களே, அந்த ஸ்கின் டிசீஸுக்காக போடக்கூடிய மாத்திரையிலையும் நம்ம ஃபேஷியல் கிரீம்ல போடக்கூடிய ஃபேஸ் கிரீம்ஸ்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸையும் நீங்க எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் யூரின்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரின்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே, அதாவது அரௌண்ட் 30 to 40% ஆஃப் யூரின்ல ப்ரெசென்ட் ஆயிருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஷியல் ஸ்கிரீம்லையும் ஸ்கின் கேர்லையும் இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல யூரின் இன்டேக்ல எடுத்து எடுத்து தண்ணி குடிச்சு முனிவர்கள் வந்து யங்காவும் எனர்ஜெட்டிக்காவும் ஸ்கின் வந்து அவ்வளோ டோனாவும் இருந்தாங்க. ஸோ நீங்க வந்து செல்ஃபாவே எல்லாமே வந்து நான் யூரின் தெரப்பி பயன்படுத்தினா வெளியே எல்லாமே சங்கடம் இருப்பாங்கன்னு நினைப்போமே தவிர இன்டர்னலா நீங்க யோசிக்க மாட்டீங்க. அப்போ செல்ஃபா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து யூரினை வந்து உங்களோட இன்டேக்ல யாருக்கு தெரியாம டெய்லி மார்னிங் எடுங்க. முடிஞ்சா மிடில் யூரினை வந்து கையிலையும் வயிற்றுல இல்லை ஃபேஸில் கூட நீங்க அப்ளை பண்ணுங்க. வித்தின் 7 டேஸ்ல எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட்டை நீங்க பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீங்களே வந்து சொல்வீங்க. ஸோ அந்த அளவு யூரின் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலான விஷயம். ஈவன் வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை,
ஹார்ட் அட்டாக்குக்கு, கேன்சருக்கு நீங்க போற ஸ்டீராய்டு மெடிசன் இருக்குல்ல, அந்த ஸ்டீராய்டுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ்ல கூட யூரினோட ஒரு பயோகெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஆன ஒரு விஷயம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, டாக்டர் ஹரிஸ்டோ ஹரிஸ்டோன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவரு வந்து அவர் தான் இந்த யூரின்ல எல்லா காம்போனன்ட்ஸையுமே வந்து கண்டுபிடிச்சவர் அவர் தான். 2வது யூரின்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை வச்சு பியூர் யூரினா அந்த பாடியில இருக்கக்கூடிய பிஹெச்சை செக் பண்ணி அதே பிஹெச்ல யூரினை கொண்டு வந்து ஐவியா, அதாவது நரம்பு இன்ஜெக்ஷனாகவும், இப்ப நம்ம எப்படி குளுக்கோஸ் போறோம் நரம்புல, அந்த மாதிரி குளுக்கோஸ் போட்டு கூட நிறைய பேஷண்ட்டை குணப்படுத்திருக்காங்கன்றத வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு யூரின்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நான் சிம்பிளா சொல்றேன். யூரினை வந்து நம்ம கெடுதல்னு நினைக்கிறதோட, நீங்க யூரினை செல்ஃபா யாருக்கும் தெரியாம பயன்படுத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஞ்சஸ பொறுத்து நீங்களே தைரியமா சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதாவது அ வலி இல்லாத ஒரு வீட பார்க்க முடியும்பாங்க. அப்பேற்பட்ட இப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, மருந்து அதாவது மருந்தில்லா மருத்துவமான இந்த இயற்கை மருத்துவத்தில, ஈஸியா உங்களுக்கு உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த யூரின் தெரப்பிய பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பேற்பட்ட விஷயத்த இதுக்கு முன்னாடி குப்தா சார் சொன்ன மாரி, அவரு சொன்ன அந்த உணவு பழக்கவழக்க முறைகள ஃபாலோ பண்ணி, இன்டேக்ல உங்களோட யூரினை எடுத்து, வியாதி வந்தவங்க வியாதி வந்ததுலேருந்து ரெக்கவரி ஆகுறது மட்டும் இல்லாம, இனிமேட்டு வந்து வியாதி வராம பார்த்துக்கிறதுக்கும் நீங்க அத ஃபாலோ பண்ணுங்கன்றத உங்கள நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள். நன்றி.